Now it's time to celebrate one of the most powerful form of art, drama. Drama is not just a performance, it's a mirror of life filled with emotion, lesson and expression that touch our heart and minds. And today our talented students are ready to take us on a journey through the richness of Tamil culture and storytelling. Our students have worked with great dedication to present a Tamil drama that will make you smile, laugh and think. So dear audience, sit back and enjoy our young performance. Bring to life the essence of Tamil art and emotion on stage. Let's welcome them with a big round of applause for their wonderful Tamil drama performance. குழந்தைகள் தினத்தை கொண்டாடுகிறவர்களே, தினங்களை கொண்டாடுவதை விட்டுவிட்டு குழந்தைகளை எப்போது கொண்டாட போகிறீர்கள்? ஆம், ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியும் நல்ல ஒழுக்கத்தையும் விட சிறந்த அன்பளிப்பை வழங்க முடியாது என்பதனை திறம்பட உரைக்க வருகிறார்கள் எம் பள்ளி மாணவர்கள். காட்சி 1. பங்கு பெறுவோர் தாய், மகள், மகன். அம்மா 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 எழுந்துறீங்கம்மா. என்னம்மா இவ்வளோ காலையிலேயே? அம்மா நாளைல இருந்து பள்ளிகளும் கல்லூரிகளும் திறக்க போறாங்க அம்மா. உண்மையாவாமா சொல்ற? ஆமாமா, இப்பதான் நான் செய்தியில பார்த்துட்டு வந்தேன். நான் தான் படிக்க வேண்டிய வயசுல படிக்காம இப்ப கூலி வேலை செஞ்சு கஷ்டப்படுறேன். இந்த பாலா போன கொரோனானால எங்க உங்க படிப்பு வீணா போயிடுமோ நான் ரொம்ப பயந்தே போயிட்டேம்மா. இப்பதாம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறுநாள் காலை. அவா அவா அவவா அவவா அவா அவா ஐயோ, அவவா நான் பையனுக்கு என்ன ஆச்சு? நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தான். பள்ளிக்கூடம் போற நேரத்துல இப்படி ஆயிட்டானே. சரி எழுப்பலாம். எலே சிதம்பரம், எலே எழுந்திரியா, பள்ளிக்கூடம் போக நேரமாச்சு. என்னது பள்ளிக்கூடமா? எலே எழுந்திரியா. பள்ளிக்கூடம் எல்லாம் போக முடியாது, போடி அம்மா. என்னது போடி அம்மாவா? இத பத்தி உங்க டீச்சர் கிட்ட சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லியே ஆகணும். என்னது டீச்சரா? அம்மா அம்மா டீச்சர் கிட்ட எல்லாம் சொல்லிடாதம்மா, நான் ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் ஒழுங்கா படிக்கிறேன். அந்த பயம் இருக்கட்டும். காட்சி 2. பங்கு பெறுவோர் ஆசிரியர், தாய், மாணவர்கள் மற்றும் சிதம்பரம். ஆ 10, ஆ 30, ஆ 60, ஆ 110. இது காலையில டிஃபனுக்கு, இது மத்தியானம் பிரியாணிக்கு, இது சாயங்காலம் பானிபூரிக்கு. ஆக மொத்தம் இன்னைக்கு லாபம் தான். ஹே, அது நம்ம சிதம்பரம் மாறியில? அட ஆமா. எதுக்கு எங்க நிக்கிறோம்? வாங்க என்னன்னு போய் கேட்கலாம். ஏய் சிதம்பரம், இன்னைக்கு பள்ளிக்கூடம் திறக்கறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு வராம எங்க என்ன பண்ற? ஆமா, நீ படிச்சு பெரிய கலெக்டர் ஆக போற, நீங்களா படிச்சு பெரிய டாக்டர் ஆக போறீங்க. உங்களுக்கும் வேற வேலை இல்ல, அந்த டீச்சருக்கும் வேற வேலை இல்ல. படிச்சவன் பாட்டை கெடுத்தானா, எழுதினவன் ஏட்டை கெடுத்தானா. வந்துட்டாங்க பெருசா சொல்ல. பெரிய பள்ளிக்கூடமா பள்ளிக்கூடம். போவீங்களா அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு? நீ எப்படியாச்சும் படிக்காம உருப்படாம போ, நாங்க பள்ளிக்கூடம் போறோம். வணக்கம் வணக்கம், உட்காருங்க. உங்களை எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அட்டெண்டன்ஸ் எடுக்கிற வந்திருக்கிறவங்க எல்லாம் பேர் சொல்லுங்க. தனுஜா உள்ளேனம்மா. ஆஷிகா உள்ளேனம்மா. ஐஷா உள்ளேனம்மா. சமீரா உள்ளேனம்மா. நாஃபியா உள்ளேனம்மா. சிதம்பரம் வரலையம்மா. ஏன் என்னாச்சு? அம்மா, நாங்க வர வழியில சிதம்பரத்தை பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தோமா. பள்ளிக்கூடத்துக்கு நேரமா அது வரலையான்னு கேட்டா உங்க வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டாமா. அப்படியா சொன்னா? அவன் நாளைக்கு வரட்டும், அவனுக்கு இருக்கு. சரி பசங்களா, இன்னைக்கு முதல் வகுப்புல வந்து கல்வியோட சிறப்பை பத்தி பார்க்க போறோம். பார்க்கலாங்களா? பார்க்கலாமா. மன்னனும் மாசற கற்றோனும் தீர்த்தூக்கி மன்னநேர் கற்றோன் சிறப்புடையன்.
அதாவது இந்த பாடலின் பொருள் என்னன்னா, மன்னனுக்கு அவன் நாட்டுல இருந்தா மட்டும்தான் சிறப்பு, ஆனா கற்றவனுக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் சிறப்பு. அதனால பசங்களா நீங்களும் நல்லா படிக்கணும், சரிங்களா? சரிங்கம்மா. நான் ஒரு முறை பாடல் சொல்றேன், நீங்களும் சேர்ந்து சொல்லிட்டு வாங்க. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கி மன்னனில் கற்றோன் சிறப்புடையன். இதோட இந்த பாடம் முடியுது பசங்களா. நன்றி அம்மா. நன்றி. பள்ளி மணி ஒலித்தல், மாணவர்கள் வீட்டுக்கு செல்லுதல். காட்சி 3. பங்கு பெறுவோர் மாவட்ட ஆட்சித்தலைவர், மருத்துவர், கிராம நிர்வாக அலுவலர், இவர்களுடன் மரம் வெட்டும் தொழிலாளியாக சிதம்பரம். இது நம்ம சிதம்பரத்தோட அம்மா மாதிரியே இருக்கே. ஏங்க, நீங்க சிதம்பரத்தோட அம்மா தானே? ஆமா, சொல்லுங்க. இன்னைக்கு சிதம்பரம் பள்ளிக்கூடத்துக்கு வரலையே. என்னது, சிதம்பரம் பள்ளிக்கூடத்துக்கு வரலையா? ஆமாங்க, இன்னைக்கு சிதம்பரம் பள்ளிக்கூடத்துக்கு வரல. காலையில கூட செலவுக்கு காசு வாங்கிட்டு போனானே. காசு கொடுத்தா மட்டும் போதாதுங்க, அவன் தினமும் பள்ளிக்கூடம் போறானா, ஒழுங்கா படிக்கிறானா, அதெல்லாம் பார்க்கணும். வாழ்க்கை என்பது ஒரு கப்பல் மாதிரி, அதை கரை சேர்க்கறதுக்கு கல்வி கலங்கரை விளக்கம் மாதிரி. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேங்க. உங்க பையனை ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்க சொல்லுங்க. நான் போயிட்டு வரேங்க. சரிங்க. அப்பா இல்லாத புள்ளன்னு சொல்லி கண்டிக்காம வளர்த்தது என் தப்பா போச்சே. அந்த டீச்சர் சொல்றத கேட்கும் போது என் மனசு ரொம்ப வலிக்குதே. ஐயோ ஐயோ, கடவுளே, என் புள்ளைக்கு நல்ல புத்திய கொடு. நெஞ்சு வலிக்குதே. ஐயோ ஐயோ. ஹலோ ஹலோ, நீங்க கோணிமேடு விவோ தானே பேசுறீங்க? ஆமா, நீங்க யாரு? நான் திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் பேசுறேன். வணக்கம், சொல்லுங்க மேடம். உங்க ஏரியால புயல்னால மரங்கள் எல்லாம் விழுந்து கிடக்குதாமே. அப்படியா? உடனே வேலை ஆட்களை கூட்டிட்டு ஸ்பாட்டுக்கு வந்துருங்க. நானும் வந்துட்டு இருக்கேன். சரிங்க மேடம், வேலையாட்களை கூட்டிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். சிதம்பரம், சிதம்பரம். சொல்லுங்க மேடம். வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுது, நீங்க ஆட்களை கூட்டிட்டு வந்துருங்க. சரிங்க மேடம், நான் கூட்டிட்டு வந்துடுறேன். சிதம்பரம், கீழே இருக்க மரத்தெல்லாம் வெட்டி அந்த பக்கம் போடுங்க. மேடம் வந்துட்டு இருக்காங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க மேடம், நான் பார்த்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு மேடம். இந்த புயல்னால என்ன சேதாரங்கள் ஏற்பட்டுச்சோ அதனுடைய டீடைல்ஸ் எனக்கு ஈவினிங்குள்ள என் டேபிளுக்கு வந்தாகணும். உடனே ஆக வேண்டிய வேலையை போய் பாருங்க. சரிங்க மேடம். இந்த பாலா போன புயல் வந்தாலும் வந்துச்சு, வந்து எல்லாத்தையும் இப்படி நாசம் பண்ணிட்டு போயிடுச்சு. சரி, என்ன பண்ண, எல்லாம் என் தலை விதி. சரி, ஆக வேண்டியதா பாப்போம். என்னாச்சுங்க, பார்த்து வேலை செய்யக்கூடாதா? வலிக்குதே. 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 பயப்படாதீங்க, பார்த்து எந்திரிங்க. ஒண்ணு இல்ல, நான் டாக்டர் ஃபோன் பண்றேன். வலிக்குதே. ஆமா. ஐயோ வலிக்குதே. ஐயோமா. வலிக்குதே. ஹலோ ஹலோ, நாஃபியா, எப்படி இருக்கீங்க? அது இங்க ஒரு வேலை விஷயமா வந்தேன். வந்த இடத்துல வேலை செய்யற ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சு. அவர் பாக்குறதுக்கு நம்ம சிதம்பரம் மாதிரியே இருக்காரு. நீ உடனே கிளம்பி வர முடியுமா? சீக்கிரமாவே சொல்லிட்டீங்க, வராம இருக்க முடியுமா? இதோ உடனே வந்துடுறேன் மேடம். வலிக்குதே. யாருக்கு என்னாச்சு? இதோ உட்கார்ந்திருக்காரு, இவருக்கு தான். சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். வலிக்குதே. சிதம்பரம், கோணிமேடு. உங்க அம்மா பேரு சின்னத்தாய் தானே?
ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? எரியுதே. சரி மேடம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. நான் போய் கலெக்டர் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க மேடம். சரிங்க மேடம், நான் வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது. சொல்ல மறந்துட்டேன், நீங்க போன்ல சொன்ன மாதிரியே அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரே, அவர் வேற யாரும் இல்ல, நம்ம கூட படிச்ச சிதம்பரம் தான். அப்படியா? கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அவர் இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி வா போய் பார்க்கலாம். இப்போ உடம்பு எப்படிங்க இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க மேடம். நாங்க யாருன்னு தெரியுதா? என்ன சொல்றீங்க? 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் பள்ளிக்கூடம் போகும்போது நீங்க படிச்சு கலெக்டர் ஆக போறீங்களா இல்ல டாக்டர் ஆக போறீங்களான்னு கிண்டல் பண்ணீங்களே, ஞாபகம் இருக்குதா? அட ஆமா, நீங்க சொன்ன மாதிரியே நான் நல்லா படிச்சு டாக்டர் ஆயிட்டேன். நான் தான் நாஃபியா. நான் கலெக்டர் ஆயிட்டேன். நான் தான் ஐஷா. நீங்க 2 பேரும் நல்லா படிச்சு நல்ல வேலையில இருக்கீங்க. ஆனா நான் எங்க அம்மா பேச்சே கேட்காம, நம்ம டீச்சர் பேச்சே கேட்காம இப்ப இப்படி மரம் வெட்டி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். சரி சரி, கவலைப்படாதீங்க. ஏதாச்சும் உதவி வேணும்னா தயங்காம கேளுங்க. சரி, எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். உடம்ப பாத்துக்கோங்க சிதம்பரம். நான் கொடுத்திருக்க மாத்திரை எல்லாம் வேலை வேலைக்கு சாப்பிடுங்க. சரி சரி, எனக்கும் நேரமாச்சு, நானும் கிளம்புறேன். நாங்க போயிட்டு வரோம் சிதம்பரம். சரிங்க மேடம். நானும் அவங்கள மாதிரி நல்லா படிச்சிருந்தா அவங்கள மாதிரி ஏதாவது ஒரு நல்ல வேலையில இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு தான் சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை. அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா. அன்னைக்கு நீங்க படிப்போடைய அருமையை சொல்லும் போது எனக்கு புரியல. இன்னைக்கு தான் உங்களுடைய அருமையும் படிப்போடைய அருமையும் எனக்கு புரியுது. எனக்கு படிப்போடைய அருமை புரிஞ்சிருச்சு, உங்களுக்கெல்லாம் எப்ப புரிய போகுது? ஒரு மாணவனின் வளர்ச்சியில் ஆசிரியர் மட்டுமே இருக்க முடியாது. பெற்றோர்களும் அவர்களுடைய வளர்ச்சியில் கவனம் செலுத்தும் போது நல்ல மாணவர்களை உருவாக்கலாம். இன்று பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், அதாவது அவனை பெறும்போது அடைந்த மகிழ்ச்சியை விட அவனை பலர் சான்றோர் என சொல்லும் போது பேருவகை கொள்கிறாள். இப்படிப்பட்ட பெருமையை பெற்று தருவது அழியா செல்வமாகிய கல்வி செல்வமாகும். அத்தகைய கல்வி செல்வத்தை பெற்று ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பெருமை சேர்த்து நலமான வளமான சமுதாயத்தை உருவாக்கலாம். நன்றி. What a powerful and heart-touching performance. Our students truly brought the character